இன்னைக்கு நம்ம ஒரு டைம் டிராவலோட ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியும் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு டைம் கட். இது 2024 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு புத்தம் புதிய படங்க. ஒரு டீனேஜ் பொண்ணு பல வருஷங்களுக்கு முன்னாடி இறந்த தன்னோட அக்காவோட மரணத்தை தடுக்கிறதுக்காக பாஸ்டுக்கு போய் அதை தடுக்க ட்ரை பண்றா. அப்ப சில பல குளறுபடி எல்லாம் ஆயிடுது. கடைசியில அந்த பொண்ணு அந்த கொலைகாரனை தடுத்தாளா இல்லையா, இல்ல என்னதான் நடந்தது அப்படிங்கறதெல்லாம் செம்ம ட்விஸ்டோட சொன்ன படம் தான் டைம் கட். அதே நேரத்துல கிளைமேக்ஸ்ல அந்த கொலைகாரனை பத்தின ஒரு ட்விஸ்டையும் கொடுத்திருப்பாங்க. சோ இதை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. என்னோட ஆடியன்ஸ் நிறைய பேர் படத்தை ஃபுல்லா பாக்குறீங்க, ஆனா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹே गाइस, வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். உங்க கூட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய இன்டராக்ஷன் பண்றதுக்கு நானும் ட்ரை பண்றேன். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்ப நம்ம இந்த வீடியோவை பார்க்க போலாம். படத்தோட ஓபனிங் சீனை ஏப்ரல் 18, 2003 அப்படின்னு டேட்டை காமிச்சு ஓபன் பண்றாங்க. ஸ்வீட்லின்னு ஒரு பேர் கொண்ட ஒரு சின்ன டவுன்ல இந்த விஷயம் நடக்குது. சம்மர் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு தன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அங்க இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ்ல நடக்கிற பார்ட்டில கலந்துக்கிறா. அந்த பார்ட்டியோட என்ட்ரன்ஸ் டோர் பக்கத்துல அந்த பார்ட்டியோட என்ட்ரன்ஸ்ல சம்மர் தான் கூட படிக்கிற ஒரு படிப்பாளி ஃப்ரெண்ட் குயின்ன்றவனை மீட் பண்றா. அவன் கையில ஒரு ரெட் கலர் என்வலப் வச்சிருக்கான். சம்மர் சில நாட்களா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கா. ஏன்னா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் எம்மிய யாரோ கொலை பண்ணிருக்காங்க. உண்மையை சொல்ல போனா அந்த ஊருக்குள்ள தொடர்ந்து சீரியலா கொலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. வீட்டுல தனியா இருக்கிறதுக்கு பயந்துகிட்டு தான் சம்மர் இந்த பார்ட்டிக்கே வந்திருக்காங்க. குயின் அந்த என்வலப்ப சம்மர் கிட்ட கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஈத்தன் ஒருத்தன் வந்து சம்மரை கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த ஈத்தன் பையன் அந்த சீரியல் கில்லர்னால கொலை செய்யப்பட்ட தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேல், பிரையன், எமி இவங்க 3 பேருக்கும் இந்த பார்ட்டியை டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த டவுன்ல கொலை செய்யற சீரியல் கில்லருக்கு ஸ்வீட்லி ஸ்லாஷர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பேர் வச்சிருக்காங்க. இறந்து போனவங்களுக்கு டெடிகேட் பண்றதுக்கு தான் இந்த பார்ட்டியே பண்றாங்க போல. ஏன்டா யாருன்னா செத்து போனவங்களுக்கு பார்ட்டி கொண்டாடுவாங்களாடா. ஆனா சம்மருக்கு இந்த பார்ட்டியை பார்க்கும்போது மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா 3 பேர் இறந்து போயிருக்காங்க. இவனுங்க என்னடான்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கானுங்க. எப்படி இவனுங்களால மட்டும் முடியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அந்த பார்ட்டில ஈத்தன் ஆக்சிடென்ட்ல அவனோட ட்ரிங்க சம்மர் மேல கொட்டிடுறான். இதனால கடுப்பான சம்மரும் அந்த ஃபார்ம்ல இருக்கிற வாஷ்ரூமுக்கு போய் அவளோட ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது போலீஸும் அந்த ஃபார்முக்கு வந்து அந்த பார்ட்டியை நிறுத்த சொல்லி எல்லாரையும் கிளம்ப சொல்றாங்க. ஏன்னா இப்ப அங்க நிறைய கொலை நடக்கிறதுனால ராத்திரி நேரத்துல மக்கள் வெளியே சுத்துறதுக்கு தடை போட்டிருக்காங்க. இப்ப சம்மரும் பாத்ரூம்ல தன்னோட ட்ரெஸ்ஸை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல அந்த ஸ்வீட்லி ஸ்லாஷர் கொலைகாரன் வந்து சம்மரை கொலை பண்ண ட்ரை பண்றான். அவளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலாம்னு சொல்லிட்டு ஓடும்போது அந்த ஃபார்மோட கதவு மூடப்பட்டிருக்கு. ஆனா அந்த கொலைகாரனை விடாம சம்மரை துரத்திக்கிட்டு போறாங்க. இவளும் எங்க போறதுன்னு தெரியாம பக்கத்துல இருந்த ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அவ அந்த ஷெட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது துரதிருஷ்டவசமா அவ போட்டுட்டு இருந்த பெல்ட் ஒரு சத்தத்தை கொடுத்துருது. இதனால அந்த கொலைகாரன் அலர்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த கொலைகாரனும் ஃபார்மிங் யூஸ் பண்ற ஒரு பெரிய பொருளை எடுத்து சம்மரை கொன்னுடுறாங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ணி ஏப்ரல் 18, 2024 காட்டுறாங்க. அப்ப நமக்கு லூசின்னு இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இவ வேற யாரும் இல்லைங்க, இறந்து போன சம்மரோட தங்கச்சி தான். அவ இறந்த அப்புறம் தான் இவ பிறந்திருக்கா போல. அந்த கொலைகாரன் ஏப்ரல் 16th இருந்து ஏப்ரல் 18th 4 பேரை கொண்டு இருக்கான். ஆனா இது வரைக்கும் அந்த போலீஸ்காரங்க அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கல. இந்த விஷயம் நடந்து 21 வருஷம் ஆனாலும் அந்த ஊர் மக்களாலையும் லூசியோட ஃபேமிலியாலும் கூட அதை ஏத்துக்க முடியாம இன்னும் 2003 தான் ஸ்டக் ஆயிருக்காங்க. லூசிக்கு தான் பிறந்ததே தன்னோட அக்காவோட இழப்பை ஈடு கட்டுறதுக்கு தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அடுத்த சீன்ல லூசி தன்னோட அக்கா சம்மரோட ரூமுக்குள்ள போகும்போது 21 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி அந்த ரூம் இருந்துச்சோ அதே நிலைமையில தான் இருக்கு. அப்ப அவளுக்கு அங்க இருந்த ஃப்ளோர்ல ஏதோ சத்தம் கேட்ட உடனே அதுல இருக்கிற கட்டையை மூவ் பண்ணி பாக்குறா. உள்ள சில லெட்டர் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு லெட்டர் எடுத்து லூசியும் படிக்கிறா. அதுல என்ன எழுதிருக்குன்னா, நீ இதுக்காக ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு கீழே ஈன்ற ஒரு இனிஷியலும் போட்டிருக்கு. அந்த நேரத்துல திடீர்னு அவங்க அம்மா வந்த உடனே இவளும் அந்த லெட்டரை மறைச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறா. அன்னைக்கு லூசியோட இறந்த நாளுன்றதுனால அந்த ஃபேமிலி எல்லாருமே வீட்ல இருந்து வெளியே போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப லூசி அவங்க அம்மா கிட்ட அவளுக்கு நாசால இருந்து ஒரு இன்டர்ன்ஷிப் வந்திருக்கு, நான் அதை அட்டென்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷமாகவே இல்ல. ஏன்னா அவங்க 2 பேரும் லூசியை ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல லூசியோட அப்பா, நீ நாசாலாம் போய் படிக்கிறதுக்கு என்னோட கம்பெனிலேயே வந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவர் வேலை செய்யற கம்பெனி சானர்ல நாசாக்கு நிகரான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க போல. லூசிக்கு ஆர்கியூ பண்றதுக்கு விருப்பம் இல்ல. குறிப்பா அந்த நாள்ல அவங்க அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லி லூசி நினைக்கிறா. சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த ஃபேமிலி எல்லாருமே சம்மர் இறந்து போன அந்த ஃபார்முக்கு போய் அங்க சம்மருக்காக வச்சிருந்த ஒரு நினைவிடத்தை விசிட் பண்றாங்க. அந்த பேரண்ட்ஸ் சம்மருக்காக சில கிஃப்ட்ஸ் எல்லாம் அங்க வச்சுட்டு லூசியை நீ ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியான்னு கேட்கும்போது அவ எதுவும் எடுத்துட்டு வரல போல. ஆனா அதை சமாளிக்கிறதுக்காக காருக்குள்ள நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட போறா. லூசி அந்த கார் கிட்ட போன உடனே தன்னோட நெக்லஸ கிஃப்டா கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அதை கட்டிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்து ஒரு ஷெட்ல பயங்கரமான சத்தம் அவளுக்கு கேக்குது.
ஆர்வமான லூசியும் அந்த ஷெட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அதுக்குள்ள ஏதோ ஒரு மிஷின் இருக்குங்க. அவ அந்த மிஷினோட ஸ்டார்ட் பட்டனை பிரஸ் பண்றா. அது ஆட்டோமேட்டிக்கா ஏப்ரல் 16, 2003 அப்படின்ற டேட்டுக்கு செட் ஆகுது. அது மட்டும் இல்லாம அந்த மிஷின்ல இருந்த 2 லேசர் ஒன்னோட ஒன்னு மோதின உடனே ஒரு போர்ட்டல் மாதிரி கிரியேட் ஆகுதுங்க. அது லூசியும் தாக்குது. ஆனா அவளுக்கு எந்தவித பாதிப்பு ஆன மாதிரி தெரியல. அடுத்த நிமிஷம் அந்த மிஷினும் ஸ்லோவா ஆஃப் ஆயிடுது. மறுபடியும் எல்லாம் நார்மலா மாறிடுது. இத பார்த்துட்டு கன்ஃபியூஸ் ஆன லூசியும் அந்த ஷெட்டை விட்டு வெளியே போய் பாக்குறா. அங்க இருந்த இடமே அப்படியே டோட்டலா மாறி போயிடுச்சு. அந்த ஷெட்டா அவ பார்த்த மாதிரி இல்ல. அவளோட அக்காவோட மெமோரியில அங்க காணோம். அவங்க அப்பா அம்மாவையும் அவளால கண்டுபிடிக்க முடியல. சரி அவங்களுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவளும் போன் எடுத்து பாக்குறா. அதுல நெட்வொர்க்கே இல்லைங்க. பதறி போன லூசியும் அந்த டவுனுக்கு ஓடி போறா. போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு சைன் போர்டை பாக்குறா. அதுல இருந்து தான் அவளுக்கு அவ இருக்கிற வருஷம் 2003 அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் லூசியும் தன்னோட ஸ்வீட்லி ஹை ஸ்கூலுக்கு போறா. அங்க போனா அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே அவளை விட எப்படி டிஃபரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பாக்குறா. அவங்க கையில எல்லாருமே பழைய டிவைசஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப லூசி ஷாக் ஆகுற மாதிரி இறந்து போனா அவளோட அக்கா சம்மரையா அவ பாக்குறா. அவளும் ஒளிஞ்சிருந்து சம்மரை பார்க்கும்போது சம்மர் அவளோட ஃப்ரெண்ட் வேல் அண்ட் பிரையன் கூட பேசிட்டு இருக்கா. அந்த சமயத்துல தான் அங்க வந்த ஈத்தன் சம்மருக்கும் அவனுக்கும் நடந்த பிரேக்கப்பை சரி பண்றதுக்காக சம்மரை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி தெரியல. அடுத்த சீன்ல லூசி லேபுக்கு போய் தன்னோட பிசிக்ஸ் டீச்சரை சந்திக்கிறா. ஆனா அந்த டீச்சருக்கு லூசியை எங்கேயும் பார்த்த மாதிரியே தெரியல. இதனால லூசி நான் இந்த ஸ்கூலுக்கு புது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்றா. அவ அந்த டீச்சர் கிட்ட டைம் டிராவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த ஆளு அந்த லேப்ல இருந்த குயின்னை காமிச்சு அவரு தான் பிசிக்ஸ் ஜீனியஸ், அவர்கிட்ட கேளு அப்படின்னு சொல்றான். குயின் லூசி கிட்ட என்ன சொல்றான்னா டைம் டிராவல்ங்கிறது ஒரு பேட் ஐடியா. ஏன்னா அது செய்யும் போது ரிப்பிள் எஃபெக்ட் வந்துச்சுன்னா டோட்டலா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல லூசி அந்த ஹால்வேல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஈத்தனும் பிரையனும் அந்த குயினை தூக்கிட்டு போறானுங்க. இத பார்த்த லூசியும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த பொண்ணு லூசி கிட்ட வருஷம் இது நடக்கிறது தான். சீனியர் பசங்க யாராவது ஒரு ஜூனியரை தூக்கிட்டு போய் அங்க இருந்த ஒரு குளத்துல போடுவாங்க அப்படின்னு சொல்றா. இப்ப அந்த புல்லிங்க குயினை குளத்துல தூக்கி போடுறதுக்காக போகும்போது அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுமே வந்து வேடிக்கை பாக்குறாங்க. இதுல சம்மர் உட்பட எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. சம்மருக்கு ஈத்தன் பண்றது பிடிக்கலனாலும் அதை தடுக்காம வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம பொண்ணு லூசி தான் டெரர் பீஸ் ஆச்சே. அவ அவனுங்களை தடுத்து பத்தாவதுக்கு ஈத்தனை வர புடிச்சு கீழே தள்ளி விட்டுறா. அந்த நேரத்துல அதிர்ஷ்டவசமா அங்க வந்த ஒரு டீச்சர் அங்க இருந்த பசங்களை எல்லாம் கலைஞ்சி கிளாஸுக்கு போக சொல்லிடுறாரு. இப்போ அசிங்கப்பட்ட குயின்னும் எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லமா அப்படின்னு சொல்லிட்டு லூசி கிட்ட சீனா போடுறான். ஆனா லூசி காரியத்துல கண்ணா இருக்கா. நீ உண்மையிலே பிசிக்ஸ் ஜீனியஸா இருந்தா நான் கேட்கிற கேள்விக்கு பதில சொல்லு அப்படின்னு சொல்றா. ஒரு வழியா லூசி குயின் கிட்ட நான் ஃபியூச்சர்ல இருந்து வரேன்டா அப்படின்னு சொல்றா. இத கேட்ட குயின்னும் ஆரம்பத்துல நம்ப முடியாம லூசிய பைத்தியக்காரி மாதிரி பாக்குறான். ஆனா லூசி தன்னோட போனை அவன் கிட்ட காமிச்ச உடனே 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்மார்ட் போனே இல்லாதனால இப்ப குயின்னும் லூசி சொல்றத நம்புறான். அதே நேரத்துல லூசி அந்த விண்டோ வழியா சம்மர் எம்மி கிட்ட ஆர்கியூ பண்ற மாதிரி பாக்குறா. இப்ப லூசி குயின்னை கூட்டிக்கிட்டு அதே ஷெட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது அந்த டைம் மிஷின் அங்க இருக்குங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா அந்த நேரத்துல அந்த மிஷின் ஒர்க் ஆகல. இதனால அவங்க 2 பேரும் அந்த மிஷினை தூக்கி குயினோட வேன்ல போட்டு அவனோட வீட்டு கராஜுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த மிஷினை அவங்க ஓபன் பண்ணி பார்க்கும்போது அத அந்த சானர் கம்பெனி தாங்க டிசைன் பண்ணிருக்கு. லூசியோட அப்பா வேலை செய்யற அதே கம்பெனி தான். அந்த மிஷினுக்குள்ள ஒரு எம்டி சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரோட எனர்ஜில தான் அந்த மிஷினே ஒர்க் ஆகுது அப்படின்றத இவங்க 2 பேரும் தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை மறுபடியும் ஒர்க் பண்ண வைக்கணும்னா புது சிலிண்டர் அவங்களுக்கு கிடைச்சா ஆகணும். லூசியோ அந்த சிலிண்டரை குயின் கிட்ட காமிச்சு எங்க அப்பா இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றாரு, அங்க போனா இந்த சிலிண்டர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல இன்னொரு இடத்த காட்டும் போது சம்மர் எம்மி கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்றா. ஆனா எம்மி சம்மர் கிட்ட நான் உன் கூட பேசுறதுக்கு தயாரா இல்ல, ஏன்னா நான் என்னோட முடிவை ஏற்கனவே எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அதே நேரத்துல நமக்கு லூசியை காட்டும் போது அவ குயின் கிட்ட இன்னைக்கு ஏப்ரல் 16 அப்படின்னா எனக்கு எங்க அக்கா மரணத்தை தடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவ இப்ப நான் பாஸ்ட சேஞ்ச் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி நீ செஞ்சீனா நிறைய விஷயங்கள் ஃபியூச்சர்ல மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த மிஷினுக்கு தேவைப்படுற சிலிண்டர் எடுக்கிறதுக்காக லூசியும் சம்மரோட வீட்டுக்கு வரா. அவங்க அப்பாவோட கீ கார்டு எடுத்தாதான் அந்த கம்பெனிக்குள்ளேயே ஆக்சஸ் கிடைக்கும்னு சொல்றா. ஆனா இவ்வளவு நேரம் லூசி சொல்றதெல்லாம் நம்பாத குயின் இப்பதான் அவ சம்மரோட தங்கச்சின்றதே நம்புறான். ஏன்னா அவ தான் கரெக்டா வீடு, அவங்க அப்பா பேரு, அவங்க அப்பாவோட கீ கார்டை பத்தி எல்லாம் சொல்றாளே. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ள போலான்னு போகும்போது சம்மர் அங்க வரா. அந்த நேரத்துல அவன் சம்மருக்காக அவன் செஞ்ச ஹோம் ஒர்க்க கொடுக்குறான். இதுல தான் தெரியுதுங்க குயினுக்கு சம்மர் மேல ஒரு கிரஷ் இருக்கு. அவளை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் அவளோட ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். அப்ப குயின் லூசிய சம்மருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றான். சம்மரும் லூசியை கூட்டிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. கொடுமையை பாத்தீங்களாங்க, அக்காவே தங்கச்சி கூட்டிட்டு போய் பெத்தவங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறத. அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது லூசி அவங்க அம்மா கிட்ட சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இப்படிதான் நீங்க எப்பவுமே செய்வீங்களா அப்படின்னு கேக்குறா. அவங்க அம்மா லூசி கிட்ட ஆமா இது சம்மருக்கு பிடிச்ச ஃபேவரட் டிஷ், நான் எப்பவுமே அவளுக்கு பிடிச்சது மட்டும் தான் செய்வேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு லூசி ரொம்ப கஷ்டப்படுறா. ஏன்னா அவங்க அம்மா அவளுக்காக எந்த ஒரு டிஷ்ஷுமே செஞ்சு கொடுத்தது இல்ல. அதுக்கப்புறம் அந்த 2 பொண்ணுங்களும் சம்மரோட ரூமுக்குள்ள காஸ்டியூம் எல்லாம் மாத்திக்கிட்டு ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க.
பண்றாங்க. அப்ப லூசி அந்த ரூமுக்குள்ள பிரையன் அண்ட் வேலோட போட்டோவை பார்த்துட்டு நீங்க எல்லாம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா சின்ன வயசுல இருந்து நாங்கெல்லாம் திக் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப கூட நீ என் கூட மாலுக்கு வந்தீங்கன்னா நான் அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்றா. இந்த நேரத்துல தான் லூசிக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இதே நாள்ல தான் வேலும் பிரையனும் ஒரு மால்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. சோ அவங்கள காப்பாத்துறதுக்கு இன்னும் டைம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட லூசியும் சம்மர் கிட்ட அந்த மால் எத்தனை மணிக்கு க்ளோஸ் பண்ணுவான்னு கேக்குறா. அவள 9 மணின்னு சொல்றா. கிளாக்ல 8:28 காட்டுதுங்க. சோ இன்னும் half an hour இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு லூசியும் அந்த மாலுக்கு போக ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த மால் க்ளோஸ் பண்றதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. லூசியும் அந்த மாலுக்குள்ள வரும்போது அங்க இருந்து ஈத்தன் வெளியே போற மாதிரி காட்டுறாங்க. அதே நேரத்துல வேல் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல புது ட்ரெஸ் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பிரையனும் அவளுக்காக வெளியே காத்துட்டு இருக்கான். இந்த குயினும் அந்த மால்ல தாங்க வேலை செய்யறான். அவங்க கிட்ட லூசி பிரையனையும் வேலையும் பத்தி கேட்கும் போது அவங்க உள்ளதான் இருக்காங்க போல, ஏதோ 3rd ஃப்ளோருக்கு போறதா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான். பதறி போன லூசியும் அவங்கள காப்பாத்துறதுக்காக ஓடும்போது குயினும் அவளை ஃபாலோ பண்ணி போறான். இப்போ அந்த பிரையனை காட்டும் போது அவன் சின்ன பசங்க மாதிரி பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த ரூம்ல இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுதுங்க. அப்ப அந்த பிரையன் ஒரு சீடியை கீழே போட்டுறான். அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அவன் குனிஞ்சு தேடிட்டு இருக்கும் போது அந்த கொலைகாரன் பிரையனுக்கு முன்னாடி நிக்கிறான். அவன் அதே சீடியை உடைச்சு அதை வச்சு பிரையனோட கழுத்தை அறுக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேலும் அந்த சேஞ்சிங் ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது பிரையன் இறந்து கிடக்கிறத பார்த்து அலறி போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றா. அதே நேரத்துல அந்த கில்லரும் வேலை துரத்திக்கிட்டு போறான். இவளும் அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்த லூசி அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த கில்லர் மேல சில பொருள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு வேலை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறா. ஆனா பாவம் அந்த வேலை அந்த எஸ்கலேட்டர்ல ஓடிட்டு இருக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறா. இதனால அந்த கொலைகாரன் வேலை புடிச்சு அவளோட தலையை அந்த எஸ்கலேட்டர் இடிச்சே அவளை கொன்னுறாங்க. இதை பார்த்து பயந்து போன லூசியும் உதவிக்காக கத்தும் போது அங்க வந்த செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் அந்த கொலைகாரனை தடுக்க ட்ரை பண்றான். ஆனா அவன் அந்த செக்யூரிட்டி கார்டையும் கொன்னுறான். இதை எல்லாத்தையுமே லூசியும் குயினும் பாக்குறாங்க. இப்ப அவங்க 2 பேருமே குயினோட வீட்டுக்கு போய் பேசிட்டு இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி கார்டு பாஸ்ட்ல சாகவே கூடாது, ஆனா இப்ப நான் இங்க வந்ததுனால பாவம் அந்த ஆளோட உயிரும் போயிடுச்சு அப்படின்னு சொல்றா. குயின் லூசி கிட்ட அந்த கில்லரை ஃபியூச்சர்ல பிடிச்சாங்களா இல்லையான்னு கேக்குறான். அதுக்கு லூசி இல்ல பிடிக்கல அப்படின்னு சொல்றா. சோ நிலைமையை இன்னும் மோசமாக கூடாது அப்படின்னு நினைச்ச லூசியும் நான் மறுபடியும் ஃபியூச்சருக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றா. அடுத்த நாள் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்த லூசியும் சம்மரோட வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவோட கீ கார்டை எடுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது சம்மர் லூசிய பாத்துடுறா. இப்ப சம்மர் லூசி கிட்ட இங்க என்னதான் நடக்குது, நேத்து பேசிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த மாலுக்கு போனேன், அதுக்கப்புறம் பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இறந்து போயிடுறாங்க, மரியாதையா உனக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்கும்போது வேற வழி இல்லாம லூசியும் தான் சம்மரோட தங்கச்சினும் ஃபியூச்சர்ல இருந்து அவளை காப்பாத்த வந்திருக்கானு சொல்றா. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே சம்மர் அவளை பைத்தியக்காரின்னு நினைக்கிறா. ஆனா லூசி சம்மர் கிட்ட அவளுக்கு சம்மரோட ரூம்ல இருந்து கிடைச்ச அதே லெட்டரை காட்டுறா. இந்த லெட்டர் உன்னோட ஃப்ளோர்ல இருக்கும் 21 வருஷம் கழிச்சு அப்படின்னு சொல்றா. ஆனா அந்த லெட்டரை பார்த்த சம்மரோ இதை நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்றா. சோ அந்த லெட்டர் இன்னும் எழுதவே இல்லைங்க, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு லூசியும் அந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறா. லூசியும் குயினும் அந்த மிஷினை எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல சம்மரும் அவ ஸ்கூல்ல இருக்கிற லாக்கர் ஓபன் பண்ணும்போது அதுக்குள்ள இருந்து ஒரு லெட்டர் எடுக்கிறா. அது லூசி எடுத்துட்டு வந்த சேம் லெட்டர் தாங்க. இத அவ கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறா. அந்த நேரத்துல ஈத்தன் அங்க இருந்து போற மாதிரி காட்டுறாங்க. இப்ப மறுபடியும் லூசியும் குயினையும் காட்டும் போது குயின் இந்த மிஷினை ஒர்க் பண்றதுக்கு 2 லேசர் பீம் வேணும். ஒன்னு இந்த கேன்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸ், இன்னொன்னு ஆன்டி மேட்டர். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லைங்க, எதிர்பொருள் அப்படின்றது அர்த்தம். அந்த ஆன்டி மேட்டர் இருந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்றான். அந்த நேரத்துல சம்மரும் அந்த இடத்துக்கு வந்து லூசி கிட்ட நீ சொல்றத நான் நம்புறேன், எனக்கு அந்த லெட்டர் கிடைச்சது அப்படின்னு சொல்றா. ஆனா நம்ம பொண்ணு லூசி எதையுமே மாத்த தேவையில்ல அப்படின்னு முடிவு எடுத்ததுனால சம்மர் கிட்ட அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல வேலையில இருப்ப, உனக்கு அழகான ஒரு ஹஸ்பண்டும் இருப்பான் அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. அப்ப சம்மர் லூசி கிட்ட அடுத்தது யாரு சாக போறா அப்படின்னு கேட்கும்போது லூசியும் தயங்கி தயங்கி எம்மின்னு சொல்றா. இதை கேட்டு பதறி போன சம்மரும் இதை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாஸ்ட சேஞ்ச் பண்றதுனால நிலைமை இன்னும் மோசமாதாகும் அப்படின்னு சொல்லிட்டு லூசி சொல்றா. ஆனா நம்ம குயினுக்கு தான் ஏற்கனவே சம்மர் மேல ஒரு கிரஷ் இருக்குல்ல, அதனால அவன் சம்மர் சொல்றதுக்கு அக்ரி பண்ணிக்கிறான். இப்ப 3 பேரும் கையில வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த கொலைகாரனை தடுக்கிறதுக்கு கிளம்புறாங்க. இந்த எம்மின்ற பொண்ணு அங்க இருந்த மெரைன் மியூசியம்ல நைட் ஷிப்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அவங்களும் அந்த ஆபீஸ் போனுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிருக்கிறதுனால அந்த சத்தம் அவளுக்கு கேட்கல. அந்த மியூசியமுக்கு வந்து அவங்களும் எம்மியை தேடி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரனும் அங்க வர்றத நோட் பண்றாங்க. எம்மி அங்க இருந்த தரையை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரனும் அந்த ஹால்வேக்கு வரான். ரூமுக்குள்ள அந்த கொலைகாரன் வர்றத பார்த்த சம்மரும் எம்மியை வார்ன் பண்றதுக்காக அந்த கொலைகாரனை பத்தி வெளியே கத்திட்டு இருக்கா. இப்போ உஷாரான எம்மியும் சம்மர் கூட சேர்ந்து அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிக்கிறா. அந்த கொலைகாரனும் அந்த கதவை உடைச்சு வெளியே வரும்போது இந்த சத்தம் கேட்ட
லூசியும் குயின்னும் அந்த ரெண்டு பொண்ணுங்க கூட சேர்ந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சம்மரோட வீட்டுல அவளும் லூசியும் பேசிட்டு இருக்கும்போது அந்த லெட்டர்ல இருந்த ஈத்தன் கிடையாது, எமி அப்படிங்கறத லூசியும் தெரிஞ்சுக்கிறா. இப்ப சம்மர் ஒரு உண்மையை சொல்றாங்க, அவளும் எமியும் ஆக்சுவலா லவ்வர்ஸா. அவங்க ரெண்டு பேரும் அவங்க பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணலாம் தான் முடிவெடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல எமி பேக் அடிச்சதுனால சம்மருக்கு என்ன பண்றதுனே தெரியல. அடுத்த நாள் காலையில லூசியும் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, நீங்க இன்னொரு குழந்தை பெத்துக்கிறதுக்கு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அதை கேட்டு சிரிச்சுட்டு, அந்த மாதிரி எண்ணெல்லாம் எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு சம்மர் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட லூசியோ ரொம்ப கஷ்டமாயிடுறா. சம்மர் மட்டும் உயிர் பழச்சிட்டான்னா இவளுக்கு ஒரு லைஃபே இல்லாம போயிடும்ன்றத புரிஞ்சுக்கிறா. இப்போ ஒரு வழியா சம்மர் அவங்க அப்பாவோட கீ கார்டை திருடிட்டு வந்துடுறா. இப்போ லூசி சம்மர் கிட்ட ஒரு வழியா அவ சாக போற விஷயத்த சொல்றா. அவளுக்கு ஃபியூச்சர்ல ஒரு லைஃப் இல்லைன்றதுனால சம்மரை காப்பாத்துறதுக்காக அவ முடிவெடுத்துறா. இதுக்காக நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சம்மர் கிட்ட சொல்றா. அன்னைக்கு சாயங்காலம் லூசி அந்த சானர் கம்பெனிக்கு திருட்டுத்தனமா உள்ள போகும்போது குயின்னும் அவ கூட ஜாயின் பண்ணிக்கிறான். அதே நேரத்துல சம்மரும் அவ இறந்த அந்த சேம் பார்ட்டிக்கு போறா. அந்த பார்ட்டில இருந்து அவ வெளியே போகும்போது சடனா அந்த கொலைகாரனை பாத்துடுறா. அவனும் சம்மரை துரத்திக்கிட்டு வராங்க. இப்ப லூசியும் குயின்னும் அந்த கார்டை வச்சு அந்த கம்பெனிக்குள்ள போறாங்க. ஆனா அங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை அவங்க பாக்குறாங்க. ஏன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு இறந்து கிடக்குறான். அதோட அங்க இருந்த ஒரு சிலிண்டரும் மிஸ் ஆகுது. அப்படின்னா அந்த கொலைகாரன் இவங்களுக்கு முன்னாடியே இங்க வந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு ஒரு உண்மை தெரியுது. என்னன்னா இந்த கொலைகாரன் ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்கான். அவன் தான் இந்த டைம் மிஷினையே உருவாக்கி இருக்கான் போல. சரி, இதை பத்திலாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு கேன் எடுத்துக்கிட்டு அவங்க கிளம்புறாங்க. அதே நேரத்துல அந்த கொலைகாரனும் சம்மரை கொலை பண்ணலாம் நினைக்கும் போது லூசியும் குயின்னும் ஒரு வேனை வேகமா எடுத்துட்டு வந்து அந்த கொலைகாரனை அடிச்சு தூக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சம்மரை உள்ள ஏத்திக்கிட்டு அந்த காரை எடுத்துக்கிட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது அந்த கொலைகாரன் இன்னும் சாகாம எழுந்து நிக்கிறான். இப்போ அந்த கொலைகாரனும் தன்னோட மாஸ்க கட்டுறாங்க. இப்பதாங்க நமக்கு தெரியுது அந்த கொலைகாரன் வேற யாரும் இல்ல, குயின்னு தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கான். இத பார்த்த இவங்களும் பயந்து போய் காரை ரிவர்ஸ்ல எடுத்துக்கிட்டு மறுபடியும் குயின்னோட கராஜுக்கே போறாங்க. ஆனா குயின்னுக்கு அவனோட ஃபியூச்சர் செல்ஃப் அவங்க இருக்கிற இடம் கண்டிப்பா அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே அந்த ரெண்டு பொண்ணுங்க கிட்டே சொல்றான். அவன் நான் கண்டிப்பா அந்த மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது லூசியும் குயின்னு கிட்ட கண்டிப்பா இது நடக்காது, நம்ம தடுத்துருவோம் அப்படின்னு சொல்றா. இப்ப உள்ள வந்து அவங்க ரெண்டு பேரும் அந்த டைம் மிஷினை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அதே நேரத்துல அங்க உள்ள வந்து அந்த கில்லர் குயின் அவன் ஏன் இந்த கொலையெல்லாம் செய்யறான் அப்படின்றத சொல்றான். அன்னைக்கு அந்த ஸ்கூல்ல அவனுக்கு நடந்த அசிங்கத்தால அவனோட வாழ்க்கைய நாசமா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் அவனை பார்த்து சிரிச்சதையும் சொல்றான். அந்த புல்லிஸால இவன் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான் போல. இதனால அவன் பெரிய ஆள் ஆனப்புறம் அவங்கள கொலை பண்றதுக்காக ஒரு டைம் மிஷினை ரெடி பண்ணி பாஸ்டுக்கு வந்து சம்மரையும் அவளோட ஃப்ரெண்ட்ஸையும் கொலை பண்றான். அதே நேரத்துல அந்த டைம் மிஷின் ஃபுல்லா சார்ஜ் ஆயிடுதுங்க. குயின்னும் சம்மரை கூட்டிக்கிட்டு வெளியே போயிடுறான். இப்போ லூசி அந்த சைக்கோ குயினை ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பகுதிக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறா. அவங்க ரெண்டு பேரும் ஒரு பார்க்கிங் கராஜ்ல போய் லேண்ட் ஆகுறாங்க. மயக்கம் தெளிஞ்ச ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சைக்கோ குயின் கத்தி எடுத்து அவளை குத்தலாம் நினைக்கும் போது லூசி ஒரு கார் சார்ஜரை அந்த கத்தியில பிளக் பண்றதுனால குயினுக்கு உடம்புல ஷாக் அடிச்சு அவன் அப்படியே விழுந்துடுறாங்க. இப்ப லூசி அந்த டைம் மிஷின் பவர் ஆஃப் ஆயிருக்கிறத பார்த்துட்டு அதை ஆன் பண்றதுக்காக அந்த சைக்கோ குயினோட பாக்கெட்ல ஒரு கேன் இருக்கிறத பார்த்துட்டு அதை அவ எடுக்கலான்னு கிட்ட போறாங்க. திடீர்னு அந்த சைக்கோ குயின் கண்ணு முழிக்கிறான். இதனால பயந்து போன லூசியும் அவ வச்சிட்டு இருந்த கத்தியால சைக்கோ குயினை குத்தியே கொன்னுடுறா. கிளைமேக்ஸ்ல நமக்கு மறுபடியும் 2003 காட்டும் போது சம்மரம் குயினும் எப்படி லூசி அவங்க மிஸ் பண்றாங்க அப்படின்றத பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஆச்சரியப்படுற வகையில லூசி டைம் டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறா. அப்பா ஒரு விஷயத்த சொல்றா, என்னன்னா அவ 2024 போயிருக்கா. ஆனா அவங்க அப்பா அம்மாக்கு அவளை அடையாளம் தெரியல போல. சோ நான் மறுபடியும் 2003 வந்து ஸ்டே பண்ணலாம்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றா. இங்கதான் தனக்கு பிடிச்ச எல்லா விஷயமுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. படம் முடியும் போது லூசி அவங்க பேரண்ட்ஸ் கூடவும் அவளோட அக்கா கூடவும் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. டைம் கட்ட பத்தின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. என்னோட வாய்ஸ் ஓவர் பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸை பார்க்கறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.